ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியாக எல்லாராலையுமே புரிஞ்சு இந்த வீடியோ முடியும் போது எல்லாராலையுமே இங்கிலீஷில் பேச முடியுங்க. அது என்ன அப்படின்னா, தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், நல்லா கவனிங்களேன். நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். ஒரு செயலை நம்ம இப்போ தான் செஞ்சு முடிச்சிருப்போம். அதை பற்றி நம்ம பேசும்போது இப்போ தான் அப்படின்னு பேசுவோம் பார்த்தீங்களா? அவங்க இப்போ தான் போனாங்க, நான் இப்போ தான் வந்தேன், அவள் இப்போ தான் சமைச்சான். ஒரு விஷயத்தை ஒரு செயலை இப்போ தான் செஞ்சு முடிச்சிருப்போம். அதை பற்றி நம்ம எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த சென்டென்ஸை தமிழ் சென்டென்ஸை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஒன்று பாருங்களேன், நான் அவனை பார்த்தேன், நான் அவனை பார்த்தேன். செகண்ட் பாருங்களேன், இப்போ தான். தமிழில் இருக்கிற சென்டென்ஸை ரெண்டாக உடச்சி நான் இங்கே எழுதியிருக்கேங்க. நம்ம இந்த சென்டென்ஸை பேசிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு சென்டென்ஸை நம்ம கரெக்டாக பேசிடலாம். ஓகே, நான் அவனை பார்த்தேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். பார்த்தேன் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்படின்னா எப்படி பேசணும்? ஐ பார்க்கறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் சி, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பார்த்தேன். பார்த்தேன்னா சா. பார்க்கிறேன்னா சி, பார்த்தேன் அப்படின்னா சா. ஐ சா, நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன்? குட், அவனை. அவனைன்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை. ஹீனா அவன். ஹீனா அவன். ஹிம் அப்படின்னா அவனை. ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தேன். எப்போ பார்த்தேன்? இப்போ தான் அப்படின்னா எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ தான் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் அப்படின்னா ஜஸ்ட் நவ். இப்போ தான், ஜஸ்ட் நவ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த சென்டென்ஸ் பேசுங்க பார்க்கும். நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். I saw him just now. That's all. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? I saw him just now. நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். புரியுதா? நல்லா கவனிங்க. தமிழில் இருக்கிற சென்ஸ் நம்ம ரெண்டாக எழுதிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் எதை பேசியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், நான் அவனை பார்த்தேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான், I saw him just now. நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். நல்லா கவனிங்க, இந்த ஜஸ்ட் நவ்வை நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு ஆக்ஷன் பாருங்களேன், சில வினாடிகளுக்கு முன்பு முடிஞ்சிருக்கும், அல்லது ஒரு ஆக்ஷன் சில நிமிடங்களுக்கு முன்பு முடிஞ்சிருக்கும். அதை பற்றி பேச வரும்போது தான் இப்போ தான் அந்த ஆக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்போ தான் நான் அவனை பார்த்தேன். I saw him just now. That's all. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி பேசிக்கான சிம்பிளான நம்ம டெய்லி பேசக்கூடிய இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9,50,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நமக்கு இன்னும் ஒன்லி 50,000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமர் கான்செப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ். உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி அதை படிச்சுக்கலாங்க. ஓகேங்க, இங்கே நான் 3 பேசிக்கான சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ தான் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஒரு ஆக்ஷன், ஒரு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் செஞ்சு முடிச்சிருக்கோம், அதை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே வாய் திறந்து பேசுங்க. எல்லாருமே பின்னாடி முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. எல்லாராலுமே பேச முடியுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ராஜா இப்போ தான் போனான். வீட்டுக்கு வராங்க, ராஜா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா இப்போ தாங்க வெளில போனான். புரிஞ்சா உங்களுக்கு? ராஜா ஒரு செயலை இப்போ தான் செஞ்சான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அது என்ன செயல்? போகிற ஒரு செயல். பேசலாமா?
ஓகே, எப்படி பேசலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ்லாம் நம்ம பேசி பழகுனாதாங்க நம்மளுடைய நாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கொடுக்கணும். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசியிருக்கோம்? ராஜா. ராஜா என்ன செயலை செஞ்சாங்க? போகிற ஒரு செயலை செஞ்சாங்க. போகிறதுக்குன்னு சொல்லுங்க. கோ அதோட பாஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். ஓகேங்களா? கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. கோ வெண்ட். ராஜா வெண்ட். ராஜா போனான். எப்போ போனான்? இப்போதான். ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். ராஜா வெண்ட் ஜஸ்ட் நவ். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி பேசுங்க. மகா இப்போ தான் போனான். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க, நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்றாங்க. நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்டோம். புரிஞ்சா? ஒரு ஆக்ஷனை நாங்கள் இப்போ தான் செஞ்சு முடித்தோம். சில வினாடிகளுக்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு. ஓகேங்களா? எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. நாங்கள் நாங்கள் என்ன ஆக்ஷனை செஞ்சு முடிச்சிருக்கோம்? சாப்பிட்டோம். சாப்பிடுங்க சொல்லுங்க. ஈட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate. we ate. நாங்கள் சாப்பிட்டோம். எப்போ? ஜஸ்ட் நோங்க. தட்ஸ் ஆல். we ate just now. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவங்க இப்போ தான் வந்தார்கள். அவங்க இப்போ தான் வந்தாங்க. சொல்லுங்க பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. யாரை பற்றி பேசியிருக்கோம்? அவர்கள். அவர்கள்னா தே. வாதகம் சொல்லுங்க. கம் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். தே கேம். அவங்க வந்தார்கள். எப்போதான்? இப்போ தாங்க. ஜஸ்ட் நவ். தே கேம் ஜஸ்ட் நவ். அவங்க இப்போ தான் வந்தாங்க. இந்த கேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அரைவ்ட் அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகேங்களா? வர்றதுக்கு நம்ம ரெண்டு சொல்லுவோம். கேம், அரைவ்ட். கம், அரைவ். உங்களுக்கு இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் கேம் வச்சு பேசுங்க. ஓகேங்களாங்க? நிறைய பேருக்கு இது கொஞ்சம் குழப்பம். புதுசாக இப்போ கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் கேம் வச்சு பேசலாம். ஓகேங்களா? தே கேம் ஜஸ்ட் நவ். அவங்க இப்போ தான் வந்தாங்க. ஈஸியாக இருக்கா? புரியுதா? இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் இதே சென்டென்ஸை சப்ஜெக்டை மட்டும் மாற்றி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள். மழை இப்போ தான் நின்றது. மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் மழை நின்றுச்சு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மழை நின்றது. பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் நவ் எங்கெல்லாம் பேசுகிறோமோ பாஸ்ட் டென்ஸில் பேசலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? நான் இந்த வீடியோவில் முழுக்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு மட்டும்தான் ஜஸ்ட் நவ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களாங்க? பேசலாமா? மழை நின்றது. இந்த இடத்துல டைரெக்டாக மழை தான் சப்ஜெக்ட். நம்ம இந்த சப்ஜெக்ட் எப்படி பேசணும் அப்படின்னா த ரைன் அப்படின்னு தான் பேசணும். டைரெக்டாக ரைன் அப்படின்னு பேசக்கூடாது. ஓகேங்களா? த அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து தான் பேசணும். ஓகேங்களாங்க? த ரைன். மழை நின்றது. எப்படி சொல்லலாம்? ஸ்டாப்ட். த ரைன் ஸ்டாப்ட். மழை நின்றது. எப்போ தான்? இப்போ தான். ஜஸ்ட் நவ். த ரைன் ஸ்டாப்ட் ஜஸ்ட் நவ். மழை இப்போ தாங்க நின்றுச்சு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவன் இப்போ தான் என்னை கூப்பிட்டான். மறுபடியும் என்னை கூப்பிட்றான். அவன் இப்போ தானே என்னை கூப்பிட்டான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷனை அவன் இப்போ தான் செஞ்சான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எல்லோரும் வாயத்து வந்து பேசுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லா கவனிங்க. நீங்கள் எப்பெல்லாம் பேசி பழகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நாக்குக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க. எல்லோரும் வாயத்து வந்து பேசுங்க. யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். ஹீ. அவன் கூப்பிட்டான். கூப்பிடுறதுக்கு சொல்லுங்க. கால் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பருங்க. குட். கால்ட். ஹி கால்ட். அவன் கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். என்னை. நிறைய பேர் இந்த இடத்துல சின்னதாக மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஹி கால்ட் என்னை அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படின்னு சொல்லுவீங்க. தப்புங்க. என்னை அப்படின்னா மீ. ஹி கால்ட் மீ. அவன் என்னை கூப்பிட்டான். இப்போ தான் கூப்பிட்டான். ஜஸ்ட்
No, that's all. He called me just now. He called me just now. அவன் இப்போதான் என்னை கூப்பிட்டான். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அவள் இப்போதான் அதை வாங்கினாள். ஏதோ திங்ஸை வாங்கிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு அப்போ தான் வெளில வருவாள். சொல்லும் பார்த்தீங்களா, அவள் இப்போ தான் அதை வாங்கினான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லாம் தயவுசெய்து பேசுங்க, ப்ளீஸ் பேசுங்க. இங்கிலீஷில் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸும் 1 டைம் பேசினாவே என்ன போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் வாய்த்து வந்து பேசுங்க. அவள் இப்போ தான் அதை வாங்கினான். அவள் ஷீ என்ன செயலை செய்தால்? வாங்கினாள். வாங்கிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் பை. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பர், குட். பாட். ஷீ பாட். அவள் வாங்கினாள். எதை வாங்கினாள் சொல்லுங்க பார்க்கும். அதை. that அப்படின்னு சொல்லலாம். அதைனா that. she bought that. அவள் அதை வாங்கினாள். எப்போ தான்? இப்போ தாங்க, just now. that's all. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி பேசக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னா எல்லாருக்குமே புரியணுங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சில பேருக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ரொம்ப பேசிக் மாதிரி தெரியும். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான சேனல் தான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல். ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்கான சென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்கேன். அப்படின்னா நான் கொஞ்சம் லென்த்தான ரொம்ப ஹார்டான சென்ஸ் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ புரியாமல் போகிறதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்குமே புரியணுங்க. ஏன்னா எல்லாருமே பேசணும், எல்லாராலையுமே பேச முடியும். அப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லிக் கொடுக்க தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வச்சு சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசி பழகுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டாக, உங்கள் தம்பியா, உங்கள் அண்ணனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நீங்கள் என்னை நினச்சி கண்டிப்பாக கேட்கலாங்க. நான் உங்களுக்காக தான் இருக்கேன். அடுத்து நான் இங்கே 2 சென்டென்ஸ் இருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் இப்போ தான் என் வீட்டு படத்தை முடித்தேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. நம்ம ஜஸ்ட் நவ் எங்கெல்லாம் வச்சு பேசணுமோ அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். தமிழ் சென்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? நான். என்னை பற்றி தான் பேசியிருக்கேன். நான் என்ன செயலை செய்தேன்? முடிக்கிற ஒரு செயலை செய்தேன். முடிக்கிறதுக்கான சங்ஷனில் ஃபினிஷ், கம்ப்ளீட் எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம ஃபினிஷ் வச்சு பேசணும். ஓகேங்களா? ஃபினிஷோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குட். ஃபினிஷோட ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஐ ஃபினிஷ்ட். நான் முடித்தேன். எதை முடித்தேன்? என்னுடைய வீட்டுப்பாடத்தை. என் வீட்டுப்பாடத்தை. ரெண்டுமே ஒன்று தான். என்னுடைய ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களாங்க? ஐ ஃபினிஷ்ட். நான் முடித்தேன். மை ஹோம்ஒர்க். என் வீட்டுப்பாடம். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். எப்போ? நாங்கள் இப்போ தாங்க. ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாமா? ஓகே, இதில் நான் இந்த சென்டென்ஸில் இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அவன் இப்போ தான் அவனுடைய வீட்டு பாடத்தை முடித்தான். எப்படி சொல்லலாம்? என்ன பண்ணணும்? குட். சப்ஜெக்ட் மாறும். இந்த இடத்துல ஹீ வரும். ஹீ ஃபினிஷ்ட். அவன் முடித்தான். யாருடைய வீட்டு பாடத்தை முடித்தான்? அவனுடைய வீட்டு பாடத்தை. அவனுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹிஸ். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய. ஹீ ஃபினிஷ்ட். அவன் முடித்தான். ஹிஸ் ஹோம்ஒர்க். அவனுடைய வீட்டு பாடத்தை. எப்போ? ஜஸ்ட் நவ். ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஜஸ்ட் நவ். அவன் அவனுடைய வீட்டு பாடத்தை இப்போ தான் முடித்தான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி ஏகப்பட்ட சென்டென்ஸை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. நம்ம சேனல் இருக்குது, பயப்படாதீங்க. எல்லாராலையுமே சரளமாக பேச முடியுமா அப்படின்னா எனக்கு அது தெரியலை. அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. பட் எல்லாராலையுமே இங்கிலீஷில் பேச முடியும், பேச ஆரம்பிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக சரளமாக எல்லாராலையுமே பேச முடியும். ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாமா? நாங்கள் இப்போ தான் வீட்டை சுத்தம் செய்தோம். எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்கள், பேசுங்க. நாங்கள் இப்போ தாங்க வீட்டை சுத்தம் பண்ணோம். நாங்கள். we என்ன செயலை செய்தோம்?
சுத்தம் செய்தோம். cleaned, we cleaned, நாங்கள் சுத்தம் செய்தோம். எதை? வீட்டை. ஸ்பெசிஃபிக்காக நம்ம வீடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக we cleaned house அப்படின்னு பேசக்கூடாது. we cleaned the house, அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்ம சேர்த்து தான் பேசணும். ஓகேங்களா? we cleaned the house. எப்போதாங்க? இப்போதாங்க, just now. we cleaned the house just now. ஈஸியாக இருக்கா? புரியுதா? இப்போ just now இதை நம்ம எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துகிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை, ஒரு சப்ஜெக்ட் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி, ஒரு சில நேரங்களுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேச வரும்போது just now வச்சு பேசலாம். ஓகேங்களாங்க? ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது உங்களுக்கான டெஸ்ட். எல்லாருமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம 10 சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 10 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகேங்களாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர்கள் இப்போ தான் விளையாடினார்கள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. இது உங்களுக்கான டெஸ்ட். அவர்கள் என்ன செயலை செய்தார்கள்? விளையாடினார்கள். விளையாடுறதுக்கு சொல்ல ப்ளே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏன் பாஸ்ட் ஃபார்ம் வச்சு பேசுகிறோம்? குட், சூப்பருங்க. ஏன்னா நம்ம இந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். அப்படின்னா இதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களா? they played, அவர்கள் விளையாடினார்கள். என்ன? கிரிக்கெட். எப்போ? இப்போ தாங்க, just now. they played cricket just now. நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர்கள் இப்போ தான் வெளியே போனார்கள். அவங்க இப்போ தாங்க வெளில போனாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். தே போகிறதுக்கு சொல்லிங்களா கோ, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பர், வெண்ட். தே வெண்ட், அவர்கள் போனார்கள். எங்கே? வெளியே. வெளியேனா அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைங்க அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தே வெண்ட் அவுட் சைடு. எப்போ? இப்போ தாங்க, just now. That's all. I hope உங்களுக்கு இந்த just now வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தாங்க உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும்.